Hi everyone, welcome to SR Academy. டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் இஎல் சரண்டர் ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு கணக்குகள் கேட்குறாங்க. எதில் சார் அப்படின்னா கோட் நம்பர் 124லையும் கேட்குறாங்க, 152லையும் கேட்குறாங்க. இப்போ நாம் பார்க்குறது கோட் நம்பர் 124. இது டிசம்பர் 2024 கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின். எப்படி கணக்கீடு செய்யறது அப்படின்றத ஈஸியாக சொல்லித்தரேன். இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் சம்மும் மிஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் மீடியத்தில் சொல்லித்தரேன் பாருங்கள். இங்கிலீஷில் வேணுனாலும் இருக்குது, அப்படியே பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு கணக்கு படிச்சிடுறேன். ஒரு அரசு ஊழியர் வயது முதிர்வில் 31/12/2025 ஓய்வு பெறுகிறார். பாருங்கள், ஓய்வு பெறும் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்கண்ட விவரங்களை வைத்து அவருடைய விடுப்பு கணக்கை 31/12/2015 அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகும் பொழுது கணக்கு போடுங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் 30/6/2013 15 ரிட்டையர்மெண்ட்டு, 13 அவருக்கு 200 நாள் இஎல் மீதம் இருந்தது ஈட்டிய விடுப்பு. அடுத்து அவர் 1/8/2013 அதுக்கு அடுத்து 15 நாட்கள் ஒப்படைப்பு செய்து விட்டார். அப்படின்னா ஒப்படைப்பு செஞ்சுட்டா டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது 1/4/2014 முதல் 8/4/2014 முடிய ஈட்டிய விடுப்பு அனுபவித்தார். இதை மைனஸ் பண்ணணும். எத்தனை நாள் இருக்குதோ அதை மைனஸ் பண்ணிடணும். ஒரு வருஷத்துக்கு 30 நாள் ஒரு அரசு ஊழியருக்கு ஈட்டிய விடுப்பு சேரும். இதுவே ஆசிரியர்களுக்கு 17 நாள். இங்கே ஆசிரியர்னு கொடுக்காம அரசு ஊழியர்னு கொடுத்ததால இங்கே நாம் 30 நாள்னு தான் போடணும். அடுத்து 1/8/2014 அன்று 15 நாட்கள் ஈட்டிய விடுப்பு ஒப்புவித்தார். இதுவும் மைனஸில் வரும். அனுபவிக்காத பணியேற்பிடை காலம் 1/11/2014 அன்று 5 நாட்கள் ஈட்டிய விடுப்பில் வரவு வைக்கப்பட்டது. அப்படின்னா ப்ளஸ்ஸு. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் மாறும் பொழுது, டிரான்ஸ்ஃபரில் போகும் பொழுது 5 நாட்கள் உங்களுக்கு ஈட்டிய விடுப்பில் சேர்க்க வேண்டும். உங்களுக்கு 5 நாட்கள் விடுப்பு உண்டு. அப்படி 5 நாட்கள் நீங்கள் அந்த விடுப்பை அனுபவிக்காமல் அடுத்த நாளே போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அந்த 5 நாட்கள் கணக்கில் வைக்கப்பட வேண்டும். அடுத்து 1/8/2015 அன்று 15 நாட்கள் ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு செய்ய அனுமதிக்கப்பட்டார். ஒப்படைப்பு செஞ்சால் 15 நாள் கழிஞ்சிடும். ஸோ கணக்கு போடுவோமா? அவருக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்க்கலாமா? ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான தகவல், டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதுகிற அனைவருக்குமே ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த கோட் நம்பருக்கு எக்ஸாம் எழுதுறீங்கனாலும் சரி, அதற்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் குறைந்தது 6 முதல் 10 வரையே இருக்குது எங்ககிட்ட. அதுவும் ஃபுல்லாக 1 மார்க் ஆன்சரோடு இருக்குது. இந்த 1 மார்க் ஆன்சரோடு இருக்கிற பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பென்ஷன் ப்ராப்ளம்லாம் எனக்கு வேணும் சார், வீடியோஸு டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்கான வீடியோஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். தேங்க்யூ. இப்போ ஈட்டிய விடுப்பு கணக்கீடு நம்ம போட ஆரம்பிக்கிறோம். எல்லாமே கேள்வியிலிருந்து வரிசையாக எழுதணும். தேதி வரிசையாக இருக்க வேண்டும். இந்த டேட்ஸ்லாம் வரிசை மாறாமல் வந்துட்டாலே கணக்கு ஈஸியாகிடும். எதை கூட்டணுமோ அதை கூட்டணும், எதை கழிக்கணுமோ அதை கழிக்கணும். முதல் பாயிண்ட்டு கணக்கில் கொடுத்துருப்பது 30/6/2013 அவங்களுக்கு மீத விடுப்பு நாள் 200 இருக்குது. அதை அப்படியே எழுதிடுறோம். அதுக்கு அடுத்தது என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறோம். 1/8/2013 அன்று தனது ஈட்டிய விடுப்பு கணக்கிலிருந்து 15 நாட்கள் ஒப்படைப்பு செய்தார். இப்போ பாயிண்ட்டு அப்படியே எழுதுகிறோம் பாருங்கள். 15 நாள் ஒப்படைப்பு செஞ்சால் அதை மைனஸ் பண்ணிடணும். ஸோ இதில் கால்குலேஷனில் 1/8/13 அன்னைக்கு ஒப்படைப்புன்னு போட்டு 15 மைனஸ் 15 போட்டாச்சு. 200லேருந்து 15 போனால் மீதி 185. ஸோ இப்போ ஒரு விஷயம் தெரியுது என்ன அப்படின்னா, அவருக்கு 6ஆம் மாதத்தில் நம்ம இஎல் எத்தனை இருக்குதுன்றத கால்குலேட் பண்ணுறோம். அவர் 1/8 அன்னைக்கு சரண்டர் செய்கிறார், ஒப்படைப்பு செய்கிறார். ஸோ 3வது பாயிண்ட் வருமா?
1/4/2014 முதல் 8/4/2014 முடிய ஈட்டிய விடுப்பு அனுபவித்தார். அவர் பாருங்க, இப்போ அவர் அனுபவித்தது எத்தனை நாள்னா 8 நாள் அனுபவிச்சிருக்கார். அதை எங்கே காட்டணும் அப்படின்னா 30/6/2014 அடுத்த இஎல்ஏ கால்குலேஷன் டேட்டு 30/6/2000 முதல்ல 13 பண்ணோம்ல, இப்போ 14 பண்ணுறோம். மொத்தமாக 30 நாள் ஒரு அரசு ஊழியருக்கு சேரும். ஆசிரியர்களுக்கு 17 நாள் சேரும். கணக்கில் அரசு ஊழியர்னு கொடுத்ததால 30 நாள் சேர்க்கணும். ஆனால் ஏன் சார் 22 நாள் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா, அவர் 8 இஎல் லீவு எடுத்துட்டாரு, லீவை அனுபவிச்சிட்டாரு. அதனால் அதை கழித்து மீதி 22 சேர்த்தா 207, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது அவர் என்ன பண்ணியிருக்காரு, பாயிண்ட் நம்பர் 4க்கு போமா. 1/8/2014 அன்று 15 நாட்கள் ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு செய்தார். ஏற்கனவே 1/8/13 ஒப்படைப்பு செஞ்சார். இப்போ 1/8/14 கரெக்டாக அந்த தேதி வந்த உடனே ஒப்படைப்பு செய்து விட்டார். ஸோ அதுதான் நாம் இப்போ காட்டினோம். ஒப்படைப்பு அப்படின்னா ஆல்ரெடி சொன்னேன், மைனஸ் பண்ணிடணும். இதுக்கு அடுத்த தேதி 1/8/14 ஒப்படைப்பு -15. ஸோ 207 15 போனால் 192. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு அடுத்தது அனுபவிக்காத பணி ஏற்பிடை காலம் 5 நாட்கள் ஈட்டிய விடுப்பில் வரவு வைக்கப்பட்டது. அனுபவிக்காத பணி ஏற்பிடை காலம் அப்படின்றது என்ன சார்? அது ஒன்றும் கிடையாது. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கும் பொழுது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடைப்பட்டம் நீங்கள் 5 நாட்கள் விடுமுறை இஎல்ல இருந்து கொள்ளலாம். ஒருவேளை 5 நாள் இஎல்ல இல்லாமல் உடனே அடுத்த நாளே கையெழுத்து போட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அனுபவிக்காத பணி ஏற்பிடை காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு 5 நாட்கள் நமக்கு கூடுதலாக இஎல் சேர்த்து கொள்ளப்படும். ஸோ 192 5 197. ஓகேவாயிடுச்சா? இப்போ அடுத்து கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். 1/8/2015 அன்று 15 நாட்கள் ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு செய்ய அனுமதிக்கப்பட்டார். ஏற்கனவே 13 ஒப்படைச்சார், 1/8, அப்புறம் 14 ஒப்படைச்சார், இப்போ 15 ஒப்படைக்கிறார். ஆனால் அந்த 8வது மாதத்துக்கு முன்னாடியே 6வது மாதத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய இஎல் 30 நாளை அவருடைய கணக்கில் சேர்க்க வேண்டும். ஸோ ஒப்படைப்பில் அதில் இஎல் சேர்ப்பு +30 போட்டு 197 கிட்ட 30 கூட்டினா 227. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, 8வது மாதம் 6வது மாதத்துக்கு அடுத்து 8வது மாதம் 15 நாள் ஒப்படைப்பு செய்கிறார். ஸோ -15 கழிச்சோம்னா 212. கடைசியாக கேட்குற கேள்வி 31/12/2015 அவருக்கு எத்தனை இஎல் இருக்கும்? ஸோ இது வரைக்கும் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் எப்படி சார் அப்படின்னா, கடைசியாக நம்ம அவருக்கு இஎல் சேர்த்தது எப்போ? 30/6/2015 30 நாள் சேர்த்தோம். அதுக்கு அடுத்து 6 மாதம் வேலை செஞ்சார். ஒரு மாதம் நம்ம ஒரு வருஷம் வேலை செஞ்சால் 30 நாள் சேர்த்துருவோம். 6 மாதம் வேலை செய்ததற்கு 15 நாளை ப்ளஸ் பண்ணிக்கணும். சார் 4 மாதமாக இருந்தால், 3 மாதமாக இருந்தால், இல்லை 1 மாதமாக இருந்தால் எப்படி சார் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஒரு மாதத்திற்கு 2.5 நாட்கள் நாம் சேர்க்க வேண்டும். ஸோ 6 மாதத்துக்கு 6 × 2 15 நாட்கள். இதையும் கூட்டுறோம், 227 நாள் அவருக்கு இஎல் உள்ளது. அவர் மொத்தம் அதிகபட்சம் 240 நாள் வைத்திருக்கலாம். அதுக்கு மேலே அவர் வைத்திருந்தால் அது பயனற்றதாகிடும். 227 நாளைக்கான பணத்தொகையை அவர் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.